Meenakshi Academy of Higher Education and Research. Admissions open. Apply online. வணக்கம். மாநிலங்களவை தேர்தல் வரும் ஜூன் 19ஆம் தேதி நடைபெறக்கூடிய சூழ்நிலையில் திமுக சார்பில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்களின் பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கிறது. இதில் மீண்டும் வில்சன் அவர்களுக்கு வாய்ப்பு அளிக்கப்பட்டிருக்கிறது. நீதிமன்றத்தில் சிறப்பாக செயல்பட்டு வரக்கூடிய வில்சன் அவர்களுக்கு மீண்டும் ஒருமுறை அந்த ராஜ்யசபா எம்பி என்ற வாய்ப்பு அளிக்கப்பட்டிருக்கிறது. அவர் பாராளுமன்றத்திலும் சரி நீதிமன்றத்திலும் சரி சிறப்பாக செயல்பட்டு வரக்கூடிய காரணத்தினால் திமுக மீண்டும் அவருக்கு வாய்ப்பு அளிக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று அவர் திமுக சார்பில் பல்வேறு வழக்குகளிலும் ஆஜராகி திமுகவிற்கும் அதே போன்ற அரசு தரப்பிற்கும் பல்வேறு வழக்குகளில் ஒரு சாதகமான தீர்ப்பினை பெற்று தந்திருக்கிறார். அவருக்கு மீண்டும் இந்த ராஜ்யசபா எம்பி வாய்ப்பானது அளிக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று கவிஞர் சல்மா அவர்களுக்கு இந்த வாய்ப்பு அளிக்கப்பட்டிருக்கிறது. திமுகவின் செய்தி தொடர்பாளர், திமுக மேடை பேச்சாளர் கவிஞர் சல்மா அவர்கள் திமுகவில் பல்வேறு ஆண்டுகளாக பணிபுரிந்து வருகிறார். ஏற்கனவே MM அப்துல்லா அவர்கள் ராஜ்யசபா எம்பியாக இருந்த நிலையில் அவரை பார்த்தீங்கன்னா மீண்டும் அவர் தனக்கான ராஜ்யசபா எம்பி வாய்ப்பு வேண்டாம் என்றும் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் தான் போட்டியிட விரும்புவதாகவும் தெரிவித்திருக்கிறார். இதனால் அவருக்கு அந்த வாய்ப்பு மறுக்கப்பட்டு கவிஞர் சல்மா அவர்களுக்கு ராஜ்யசபா எம்பி வாய்ப்பு அளிக்கப்பட்டிருக்கிறது. மூன்றாவதாக பார்த்தோம்னால் SR சிவலிங்கம் என்ற ஒருவருக்கு வாய்ப்பு அளிக்கப்பட்டிருக்கிறது. இவர் பனமரத்துப்பட்டி கான்ஸ்டியூன்சியில் 1989 மற்றும் 1990ஆம் ஆண்டுகளில் திமுக சார்பில் போட்டியிட்டு MLA-வாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர். ஒரு திமுக பாரம்பரியம் உடையவர். அவருக்கு ராஜ்யசபா MP ஆவதற்கான அந்த வாய்ப்பினை திமுக அளித்திருக்கிறது. அதே நேரத்தில் தோமுசாவின் சண்முகம் அவர்களுக்கு இந்த வாய்ப்பு மறுக்கப்பட்டிருக்கிறது. அவருக்கு தற்பொழுது வயது முதிர்வு உள்ளிட்ட பல்வேறு காரணிகளை முன்வைத்து அவருக்கான இந்த வாய்ப்பானது தற்பொழுது மறுக்கப்பட்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. மற்றும் ஓரிடம் பார்த்தோம்னால் மக்கள் நீதி மையத்தின் தலைவர் கமலஹாசன் அவர்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. மக்கள் நீதி மையத்தின் நிர்வாக குழு மற்றும் செயற்குழு கூட்டம் தற்பொழுது ஆழ்வார்பேட்டையில் இருக்கக்கூடிய மக்கள் நீதி மையம் அலுவலகத்தில் நடைபெற்று வருகிறது. இதில் ஒருமனதாக கமலஹாசன் அவர்களை தேர்ந்தெடுப்பது என அந்த கூட்டத்தில் முடிவெடுக்கப்படும் என தெரிய வருகிறது. வைகோ அவர்களுக்கு மீண்டும் திமுக வாய்ப்பு அளிக்கப்படவில்லை. இது போன்ற ஒரு 4 பேருக்கு இந்த வாய்ப்பானது தற்பொழுது அளிக்கப்பட்டு அவர்கள் ராஜ்யசபா எம்பியாக இருப்பது குறிப்பிடத்தக்கது. காங்கிரஸ் கட்சி சார்பில் திமுகவிடம் இடங்கள் கேட்கப்பட்ட நிலையில் திமுக காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்குவதற்கு தயாராக இல்லை. வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் பார்த்துக் கொள்ளலாம் என்றும் தெரிவித்திருக்கிறது. கமலஹாசனுக்கு ஏற்கனவே வாக்குறுதி அளித்ததன் அடிப்படையில் ஒரு சீட்டை பார்த்தோமேனால் கமலஹாசன் அவர்களுக்கு அளிக்கப்பட்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. இதன் மூலம் கமலஹாசன் அவர்கள் ராஜ்யசபா எம்பியாக தேர்ந்தெடுக்கப்படுகிறார். அதே போன்று கவிஞர் சல்மா, SR சிவலிங்கம், வில்சன் உள்ளிட்ட 4 திமுகவின் ராஜ்யசபா எம்பிக்களாக ஆக இருக்கிறார்கள்.